சென்னையில் தீபாவளியை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு வசதியாக சிறப்பு தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து அங்கிருந்து எமது செய்தியாளர் குதுப்தீன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்வதற்கு பயணிகள் செல்வதற்கு வசதியாக 11,225 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. இதற்கான முன்பதிவு நேற்று தொடங்கியது. இது தவிர இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு வசதியாக சென்னை நகரில் முதன்முறையாக 5 சிறப்பு தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றில்தான் நான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றேன். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு எதிரே தலைமை தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் அலுவலகம் பக்கத்தில் இந்த பேருந்து நிலையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து பாண்டிச்சேரி, கடலூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதே போல சென்னை அண்ணா நகர் மேற்கிலும் ஒரு தற்காலிக பேருந்து நிலையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு செங்குன்றம் வழியாக ஆந்திராவிற்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பூந்தமல்லியில் இதேபோல் இன்னொரு தற்காலிக பேருந்து நிலையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேலூர் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்படுகின்றன. கும்பகோணம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வழக்கம் போல தாம்பரம் பகுதியிலிருந்து செல்வதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர கோயம்பேடு நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் கோயம்பேடு வந்து ஏறுவதற்கு பதிலாக ஊரப்பாக்கத்தில் ஒரு சிறப்பு பேருந்து முனையம் தற்காலிக முனையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஏறலாம் என்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். இந்த 5 சிறப்பு தற்காலிக பேருந்து நிலையங்களிலும் குடிநீர் மற்றும் தற்காலிக கழிப்பிட வசதி செய்யப்பட்டிருக்கிறது பயணிகளுடைய வசதிகளுக்காக. இந்த பயணிகள் சிறப்பு தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து முன்பதிவு செய்யக்கூடிய வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு தற்காலிக பேருந்து நிலையங்கள் எல்லாம் நாளை காலை 8 மணி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 கோட்டங்களிலிருந்து இந்த கூடுதல் பேருந்துகள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். நாளை 3,254 சிறப்பு பேருந்துகளும் நாளை மறுதினம் 3,997 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றது. தீபாவளிக்கு முந்தைய தினம் 3,972 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.